Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நகைக்கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் புதிய உத்தரவால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் கந்துவட்டி கொடுமை மீண்டும் தலை தூக்க தொடங்கியுள்ளது. நகைக்கடன் பெற்றவர்கள் மறு அடகு வைப்பதில் கடுமையான நிபந்தனைகளுடன் ரிசர்வ் வங்கி புதிய வழிகாட்டுதல் உத்தரவு பிறப்பித்துள்ளதால் சாமானிய மக்கள் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறையின்படி வங்கியில் அடகு வைத்துள்ள நகைகளை முழுவதும் பணம் செலுத்தி திருப்பி மறுநாள்தான் மீண்டும் அடகு வைக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட்டி மட்டும் கட்டி அதே தினத்தில் மறு அடகு வைக்க முடியாது என்றும் கூறப்படுகிறது. இதனால் கடன் வாங்கியவர்கள் முழு பணத்தையும் புரட்ட வேண்டிய சூழ்நிலையில் கந்துவட்டிக்காரர்களிடம் அதிக வட்டிக்கு பணம் வாங்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. வட்டி செலுத்துவதன் மூலம் நகைகளை மீண்டும் அடகு வைக்கும் வாய்ப்பு மக்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் தற்போது நகைக்கடனுக்கான அசல் வட்டி முழுவதையும் செலுத்த வேண்டும் என்ற கட்டுப்பாட்டால் வங்கிகளின் நகைக்கடனை நம்பியுள்ளோர் கந்துவட்டி கொடுமைக்கு ஆளாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கீழ்த்தரம் உள்ள மக்கள் எல்லா பேரும் ரொம்ப சிரமப்படுறாங்க. நானும் ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு வெளியில் பேங்க்கில் வச்சுருந்தோம். பார்க்கும்போது இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ரொம்ப ஃபுல்லாக பணம் கட்டி தான் வாங்கும்போது வேறு வழி இல்லாமல் வெளியில் இருந்தால் வாங்கி நாங்கள் போட்டு நம்ம வாங்கி திருப்பி ப்ரைவேட்டில் தான் வைக்கிற சூழ்நிலைக்கு ஆக போகுது. இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் நம்ம பேங்க்கில் பணம் இருந்துச்சுன்னா நகை இருந்துச்சுன்னா அது எத்தனை வருஷம்னாலும் இருக்குன்ற தைரியத்தில் நம்ம இருந்தோம். இப்போ இந்த சட்டனால நம்ம வாங்கி வெளியில் வச்சு அந்த நகையை வித்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. வங்கியில் பணிபுரியும் ஊழியர்களும் கந்துவட்டிக்காரர்களும் ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருப்பதாகவும் புதிய உத்தரவை சாதகமாக்கி வங்கி வாசலிலேயே கந்துவட்டிக்காரர்கள் முகாமிட்டுள்ளதாகவும் சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். நகை ஏலத்தில் விடப்படும் என்ற அச்சத்தின் காரணமாக வேறு வழியின்றி கந்துவட்டிக்காரர்களிடம் அதிக வட்டிக்கு பணத்தை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. வட்டினா என்னன்னு தெரியாது. ஆனால் எங்களுக்கு இப்போ கந்துவட்டி வாங்குற சூழ்நிலைக்கு நாங்கள் வந்துட்டோம். கந்துவட்டின்ற இடத்துல ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலே சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. மிடில் கிளாஸாக இருக்கிற நாங்கள் இதெல்லாம் கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை தாண்டியும் இன்னும் நிறையா பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால ஒரு 100 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல 1000 ரூபாய் கட்டணும் அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு நிறையா செலவு இருக்குது. இப்போ இருக்க கட்டத்தில் 1000 ரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ இது ரொம்பவே அதிகமான ஒரு அமௌண்ட்டு தான். வழக்கமே படுத்தப்படாத ஒரு விஷயத்த மொத்த குடும்பமே ஃபோர்ஸ் பண்ணி வேற ஆப்ஷன் இல்லாமல் போய் கந்து வட்டியில் அமௌண்ட் வாங்கி நம்ம போய் நகையை மொத்தமாக ரினிவல் பண்ணி வைக்கிறதுக்குள்ள அதுக்கு உண்டான அந்த கடன் இன்னும் தொகை பெருகிக்கிட்டே போகுது. 3 நாள்னா கூட கந்து வட்டின்றது அமௌண்ட் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அதோட அமௌண்ட்டு. ஸோ அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. டே பை டே நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம். கந்து வட்டினால எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்க நார்மல் பீப்புள்ஸு. நிறைய பேர் மன அழுத்தம் தாங்க முடியாம மொத்த குடும்பமே சூசைட் பண்ணிட்டு இருக்க நியூஸ்லாம் டே பை டே பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது குறித்து வங்கிகளின் முன்னணி மாவட்ட மேலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ரிசர்வ் வங்கியின் ஆணையை தான் அப்படியே நாங்கள் பின்பற்றுவதாக தெரிவித்தார். பொதுமக்கள் கந்துவட்டி கும்பலிடம் மாட்டிக்கொள்ளாமல் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தனை தொடர்பு கொண்டு கேட்டபோது அதிக வட்டிக்கு பணம் கொடுப்பது சட்டப்படி குற்றம் என்றார். பொதுமக்கள் தகுந்த ஆதாரத்தோடு புகார் அளிக்கும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.